வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனாவும் முத்துவும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இதை பார்த்தோன்னே மனோஜ் ஏம்மா என்னமோ பண்ணுறாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் சேலைக்குள்ளே நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க, உங்களுக்கு அறிவில்லை, ஹாலில் இப்படி தான் இருப்பீங்களா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபோட்டோ தானே எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த சைடு பார்க்குறாங்க, ஸ்ருதி வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸ்ருதிமா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி மீனா பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, அதனால் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன பிஸ்னஸ்மா, அவன் தம்பி ஒரு பிஸ்னஸ் பண்ணானே அந்த பிஸ்னஸா அப்படிங்கிறாங்க. உடனே ஆன்ட்டி என்ன இப்படி பேசுகிறீங்க, அவங்க வந்து மேரேஜுக்கு டெக்கரேஷன் பண்ணுறது, மற்றபடி பூ அலங்காரம் எல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு விளம்பரத்துக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா பெரிய பெரிய ஆட்களே அந்த தொழில் பண்ண முடியாமல் ரொம்பவே சங்கடப்படுதாங்க. இந்த மீனா இதை பண்ணி என்ன செஞ்சிட போகிறா, ஒன்றும் பண்ணிக்கிட மாட்டா. மிஞ்சி போனால் அவன் தம்பியை வச்சு எதாவது வேணால் பிஸ்னஸ் பண்ண சொல்லு, அது நல்ல வியாபாரம் ஆகுமா, நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்போ உங்கள் பையன் மனோஜ் இருக்கார்ல அவனை பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவன் ஏன்டா பண்ணணும், அவன் பிஸ்னஸ் மேன்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம், சத்யாவாவது 2 வாட்டி தான் பண்ணியிருக்கான், ஆனால் அவன் பிறவியிலே வந்து ஆட்டையை போட்டுதவன் அப்படிங்கிறாங்க. அம்மா பாருங்கம்மா என்னெல்லாம் பேசுகிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் மனோஜ் பொறாமடா, அவனுக்கு பொறாமை. இப்போ நீ ரோகிணிலாம் வந்து பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பயங்கரமாக சம்பாத்தியம் பண்ணுறீங்க, அதெல்லாம் அவங்க 2 பேருக்கும் பிடிக்காது. அவங்களுக்கு வேர்வை பிடிக்காதுடா. அவங்க வந்து யாரையாவது ஆட்டையை போட்டு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. உங்களை மாதிரியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், துரை வந்து பிறந்ததுலேருந்து பயங்கரமான உழைப்பாளி. அவர் உழைச்சி தானே அந்த வீடு கட்டியிருக்காரு, அவர் உழைச்சி தான் வந்து என்ன உங்களை எல்லாரையும் பராமரித்து தான் அவர் உழைப்பில் தானே அப்படிங்கிறாங்க. டேய் வேணாலும் பாருடா, இந்த வீட்டிலே அதிகமாக நான் தான் உழைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்காடா, உழைப்புங்கிறது வந்து காட்டுறது, செயல்பாட்டில் இறங்குறது, வெறும் வாய்ச்சவடாலில் பேசுகிறது இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி கொடுக்குறாங்க, மீனா விடுங்க இதெல்லாம் விடுங்க, ஆன்ட்டின்னு என்ன புதுசாக பேசுகிறாங்க, அவங்க ஏதோ காமெடி பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். முத்து இதை கொண்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டுடியோவில் கொடுங்க, அவங்க ஆல்பம் மாதிரி போடுவாங்க, அதை வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்பி விட்ருங்க. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு நெட்டில் உங்களுக்கு வந்து ஒரு வெப் உருவாக்கி தந்துடுறேன், அதில் உங்களுக்கு நேம் என்ன நேமில் வைக்கணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மீனா பேர்லேயே வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை என் வீட்டுக்கார் பேரில் தான் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து மீனானே வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சுற்றி இது சூப்பர் தான் அப்படிங்கிறாங்க. முத்து மீனா டெக்கரேஷன் பார்ட்டின்னு வைங்கம்மா அப்படிங்கிறாங்க. உரிமையாளர் மீனா அப்படிங்கிறாங்க. டேய் உங்களுக்கெல்லாம் பார்க்க ரொம்ப கடுப்பாக தெரில அப்படிங்கிறாங்க. ஏம்மா கடுப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லை நீங்கள் இதெல்லாம் பண்ணி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிங்களா, ஒவ்வொரு பெரிய பெரிய ஆட்களையும் எவ்வளோலாமோ விளம்பரம் பண்ணுறாங்க, இப்படி செல்லில் பண்ணால் அதில் வந்துடுமோ அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி எந்த ஒரு பெரிய ஆளும் பெரிய ஆளாக வர்றதுக்கு முன்னாடி பல முயற்சிகளை பண்ணி தான் வந்திருப்பாங்க. எல்லாருமே பணக்காரங்களுக்கு பையனாவோ பொண்ணாவோ பிறந்திருக்க மாட்டாங்க, சரிங்களா. எல்லோரும் தன்னுடைய முயற்சியில் வர்றவங்க தான். மீனாவும் முயற்சி பண்ணி பெரிய ஆளாக வருவாங்க அப்படிங்கிறாங்க. நீ ஏம்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, அவங்க வந்து உன்னைய வந்து சுயநலத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, உனக்கு அது புரியலையாம்மா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி யாரையும் யாரும் பயன்படுத்தலை, அவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா என்னென்னு கேட்டேன், இப்படின்னாங்க. இப்போ ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ் இல்லைங்கல, என் ட்ரெஸ்ஸை போட்டு எடுங்கன்னு சொன்னேன். உன் ட்ரெஸ் எதுக்குமா கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி எல்லாத்துக்குமே ஏன் ஷாக்காரீங்க, என் ட்ரெஸ்ஸை எங்கள் அக்காவில் கொடுத்துருக்கேன், இது ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ தான் வந்து மீனாட்ட பேசவே மாட்டியே அப்படிங்கிறாங்க. இப்போ உங்கள் முன்னாடி நான் பேசிக்கிட்டு தானே இருந்தேன் ஆன்ட்டி, நீங்கள் வேறு மீனா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசாத மாதிரி இருந்தேன். நாங்கள் எப்போவுமே பேசிக்கிட்டு தான் இருப்போம், சரிங்களா. நான் அந்த வீட்டுக்கு வந்ததே மீனாவை வச்சு தான். மீனா கட்டாட்ட பேசாமல் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. முத்தை நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன், இங்கே வந்த பிறகு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரை விட முத்து மீனா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வாங்க நம்ம ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டி போயிடுறாங்க, ஸ்ருதி ரூமுக்கு. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது, பத்தியாடா எவ்வளோ திமுருன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. இங்கே முத்து பிரிண்ட் போட போயிடுறாரு. இங்கே மீனாவுக்கு வந்து அவங்க நேமில் கிரெடிட் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நிறைய பேர் ஆன்லைனில் பார்க்குறாங்க, மீனா பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பேர் பார்க்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. டாபாரும் ஒரு கால் வருது அந்த நம்பருக்கு. கால் பண்ணி இந்த கல்யாண மண்டபத்தில் டெக்கரேஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாவுக்கு. உடனே மீனாவுக்கு பயங்கர ஷாக்கு, என்ன ஸ்ருதி அதுக்குள்ளே கால் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதான் மீனா வந்து ஆன்லைனுடைய மாயாஜாலம் நிறைய பேருக்கு சென்றடைய முடியும். இப்போ நம்ம வந்து இது மாதிரி பண்ணல அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரிய வரும். ஆனால் நம்ம இப்படி போடுறதுனால உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யாருக்கு வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சுற்றி எங்கேனாலும் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கேனாலும் பண்ணலாம், சரிங்களா. இப்போதைக்கு நீங்கள் பண்ணுறீங்க, நல்லா டெவலப் ஆகிட்டிங்கன்னா ஆள் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்ககிட்ட நான் வாரேன்னு சொல்லிட்டேன், அந்த மண்டபத்துலேருந்து பேச சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு சென்னை போரூரா
அங்கே வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீனா அசத்துங்க, ஆஃபரே உங்களுக்கு பக்காவாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, ஏற்கனவே இன்னொரு ஆஃபர் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி 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 சரி, இது 2வது ஆஃபர், அப்போ செம்மையாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே முத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஏங்க ஸ்ருதி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க, அப்ளை பண்ண உடனே ஆஃபர் வந்துருச்சுங்க. சென்னை போரூராம், போரூரில் ஒரு கல்யாண மண்டபம் பேர் இதான், அங்கே வந்து நம்மளை ஆர்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீனா சூப்பர் மீனா, நானும் ஆல்பம் போட்டு வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. மீனா கிளம்பணும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. டேய் எங்கடா சுற்ற போகிறீங்க, வீட்டில் சமையல்லாம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உங்கள் மூத்த மருமக இருக்கார்ல, உங்கள் பையன் இருக்கார்ல, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ அண்ணாமலை வராரு. பார்த்தீங்களாங்க, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இவங்க பாட்டில் சுற்றத்துக்கு இங்கெல்லாமா கிளம்புறாங்க அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் சும்மா சுற்றுறவங்க இல்லை, அவங்க உழைச்சி சாப்பிட்றவங்க, அவங்களுக்கு உழைப்பு சம்மந்தமாக எங்கேயும் போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ஆமாம் அங்கிள், அவங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஆஃபர்மா அப்படிங்கிறாங்க. இப்போ புதுசாக மீனா வந்து மேரேஜ் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. அதுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண அங்கிள், அப்ளை பண்ண உடனே வந்து இன்னொரு ஆர்டர் ஒன்று வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா, இப்படி நீ எல்லோரும் அவ்வளோ உதவிகரமாக இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய ஆளாக வரலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், ஆனால் ஆன்ட்டிக்கு புரிய மாட்டுக்கு, அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அது அவள் பிறவி குணம், அது யாரும் மாற்ற முடியாது, அவளும் மாற மாட்டா, மாற்றணும்னு முயற்சியும் பண்ண மாட்டா, அவள் அப்படி தான் விடுமா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா முத்தும் அந்த அந்த மண்டபத்துக்கு போயிடுறாங்க. அங்கே மண்டபத்தில் உள்ளவங்க பேசுகிறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ வரும் ஏது வரும்னு கேட்கும்போது, சதுரடிக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. மீனா, உனக்கு இது எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க, நம்ம ஸ்ருதி தான் நெட்டில் பார்த்து சொன்னாங்க, ஒரு சதுரடிக்கு எவ்வளோ வாங்குறாங்க மீனா, கட்டுமான தொகை நீங்கள் வந்து அதில் ரூ. 1 2 குறைச்சி விடுங்க, மற்றபடி நீங்களும் நார்மலாக வாங்குங்க, அப்படின்னா தான் உங்களுக்கும் கட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி சூப்பர் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, 3,00,000 வரும் அப்படிங்கிறாங்க. 3,00,000 பரவாயில்ல, இன்னொரு ஆள்கிட்ட டெக்கரேஷன் பேசினா ஒரு 5,00,000 சொன்னார், 3,00,000 எனக்கு பரவாயில்ல, இப்போ எவ்வளோ தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நீங்கள் 2,00,000 கொடுங்க, டெக்கரேஷன்லாம் முடித்த பிறகு 1,00,000 கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2,00,000 உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தாங்க அப்படிங்கிறாங்க. 2 அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறாங்க. ஒரு லட்ச ரூபாய் அனுப்பி விட்றாங்க. அனுப்பிட்டேன், ஏறிட்டான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து செக் பண்ணி பார்க்குறது, ஏறிட்டுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க, நல்ல மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அண்ணாமலைகிட்ட போய் சந்தோஷமான செய்தி சொல்கிறாங்க. அப்பா, 2 ஆஃபரும் சூப்பராக வந்திருக்குப்பா, மீனா நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாப்பா, சம்பாரிச்சோன்னா பெரிய ஆளாயிருவா அப்படிங்கிறாங்க. ஏங்க, இவங்கள நம்பிலாம் லட்சக்கணக்கான ஆஃபருக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்களாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா எப்பா, ஆர்டர் கொடுத்தது மட்டும் இல்லை, 2 அட்வான்ஸே கொடுத்துட்டாங்க. ஒன்று போரூரில், இன்னொன்று எக்மோரில், 2 மண்டபத்துலையும் நாங்கள் பக்காவாக பண்ண போகிறோம். அது போக ஆன்லைனில் ஆர்டர் பண்ண 10 நிமிஷத்தில் மீனாவுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது மீனாவுக்கு இன்னொரு கால் வருது. நாங்கள் வந்து டி நகரில் வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. நாங்களும் டி நகரில் தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, டி நகரில் இந்த மண்டபத்தில் நாளைக்கு கழித்து ஒரு கல்யாணம் இருக்குது, காலையிலே வாங்க, நீங்கள் டெக்கரேஷன் போடுறதுக்கு வந்து இது பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தியாப்பா, உடனே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, இனிமேல் நம்ம வந்து லட்சத்தில் தான்ப்பா பொருள போகிறோம் அப்படிங்கிறாங்க. முத்து, நீ சொல்கிறதையும் மீனாவுக்கு நடக்கிறதுக்கும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு வயிறு எரிச்சல் தாங்கலை. இந்த மீனாவுக்குலாம் இப்படி ஒரு வேலை நடக்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவங்ககிட்ட போகிறாங்க, ரோகிணிகிட்ட. ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். என்ன அப்படின்னு சொன்னால், சித்தி வந்து தினேஷை காப்பாற்றிடும்னு சொல்லிட்டான். இந்த ஆன்ட்டி வீட்டில் பணம் எடுத்து கொண்டு கொடுத்துட்டோம், பார்வதி ஆன்ட்டி வீட்டில். இப்போ வந்து நம்ம தான் எடுத்துக்கணும், தெரிஞ்சிருமோ வச்சுருமோன்னு அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ விஜயா வந்து ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி ஒன்றுமில்ல, எப்படியாவது அந்த சுருதிகிட்ட சொல்லி அந்த ஏதோ ஆன்லைனில் என்னத்தையோ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கலாமா, அதை அடிச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி, அது அவங்களால தான் முடியும், என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. சுருதிகிட்ட நீங்கள் வேணால் பேசுங்க அப்படிங்கிறாங்க. அம்மா, நீ மீனாவோட க்ளோஸாக அவட்ட பேசுமா, பேசி ஓன் சொல்லுக்கெலாம் வந்து அந்த சுருதி புள்ள ஆடுது மாதிரி பண்ணு, அப்படின்னா தான் சரியாக வரும். அந்த சுருதி புள்ளையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அது பணக்கார பைத்தியமாக இருக்குது, அது வந்து சொன்னது தான் சரிங்குது, அதுக்கிட்டலாம் நம்ம பேசி புரிய வைக்க முடியல அப்படிங்கிறாங்க. அத்தை, அவங்க நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இப்போ முத்து மீனா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் கேட்பாங்க. ஏன் ரவி கூட அவங்க சொல்ல தான் கேட்டு ஆடிட்டுருக்காரு, மனோஜ் சொல்லியோ என் சொல்லியோ கேட்கவே மாட்டார் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுன்னே புரியலம்மா, அந்த மீனா வந்து இப்படிலாம் பண்ணிட்டு பெரிய ஆள் ஆகிட்டா அப்படின்னா அந்த வீட்டில் சுத்தமாக மரியாதையே இருக்காது. ஏன், கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்தவ நீ, உனக்கோ சுருதிக்கோ மரியாதை இருக்காது. அது புரியாமல் அந்த சுருதி பிள்ளையும் பண்ணுது. ஆனால் அந்த மீனா முத்து ஓவராக பண்ணுறாங்க. 2 அட்வான்ஸ் வாங்கிட்டு என்ன வரத்துலாம் வராங்க, வேணான்னு பாருமா, அந்த 2 அட்வான்ஸோடு அவங்களுக்கு தொழிலே இல்லாமல் ரொம்ப சங்கடப்படுவாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நான் கூட அப்படி தான் ஆண்டி நினைக்கிறேன்,
இவங்க இமேஜுக்கெலாம் பெரிய அளவில் வராது. முத்து வந்து தன்னுடைய பெயரெல்லாம் கெடுத்து வச்சுருக்காரு, குடிகாரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் மூலமாலாம் ஆஃபர் வர வாய்ப்பு இல்லை. மீனாவுக்கும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் தெரியாது. சாதாரணமாக பூ கட்டுறவங்க தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க வந்து பெரிய ஆர்டர்லாம் கொடுத்துக்கிட முடியாது ஆண்டி. அதனால் இது ஏதோ இந்த சுருதி மூலமாக வந்ததை அப்படியே மாற்றி கித்தி சொன்ன மாதிரி தெரியுது. இந்த ஆர்டர் எல்லாமே சுருதியால் தான் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சுருதி அம்மாட்ட பேசுங்க ஆண்டி. கண்டிப்பாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக மீனாவுக்கு இந்த ஆர்டர் வரவிட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரிம்மா, நல்ல ஐடியாவை சொன்னேன். சுருதி அம்மாட்ட சொன்னால் தான் வந்து அவங்க வந்து சுருதிகிட்ட சொல்லிடுவாங்கள்ல. ஆன்லைன்லாம் ஆர்டர் வராதம்மா, இவங்களுக்கெலாம் வருமாம்மா, எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. சுருதி மூலமாக தான் வந்துட்டு இவங்க ஏமாற்றிட்டு கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி அம்மாவை கால் பண்ணுறாங்க. சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? நான் விஜயா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நம்ம எப்போதுமே ஒரு கோயிலில் பார்ப்போமே, அந்த கோயிலில் நாளைக்கு உங்களை பார்க்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி எதுவும் விசேஷமா? அது விசேஷம் வைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சம்மந்தி, உங்கள் மக தான் தேவையில்லாத வேலைலாம் பண்ணிகிட்ருக்கா, அது சம்மந்தமாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி சுருதி அப்படி எதுவும் பண்ண மாட்டாளே அப்படிங்கிறாங்க. அவள் பண்ண மாட்டா சம்மந்தி, இந்த மீனாவை தான் வந்து அவளை வந்து வேறு மாதிரி பயன்படுத்துகிறா. அவள் சுயநலத்துக்கு இந்த சுருதியை பயன்படுத்துகிறா. அதனால் சுருதிகிட்ட நீங்கள் நாசுக்காக சொல்லணும். நாளைக்கு இங்கே நடந்ததெல்லாம் உங்கள்கிட்ட நாசுக்காக பேசணும். நீங்கள் கோயிலுக்கு வரலாமா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி என் வீட்டுக்கார் வேலைக்கு போனோன்னா ஒரு 11 மணிக்கு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. வாங்க சம்மந்தி, நானும் பார்வதியும் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நீங்கள் நடனப்பள்ளிக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. நான் காலையில் 9 மணிக்கெலாம் நடனப்பள்ளிக்கு போயிடுவேன். அங்கே போய் ஸ்டூடெண்ட் எப்படி எப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுறேன் சம்மந்தி, நீங்களும் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். மறுநாள் காலையில் விடியுது. உடனே மீனாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருடி, இன்னையோட உன் தொழிலை காலி பண்ணுறேன், நீ நடமாடும் பூக்கடை கூட நடத்த முடியாது, நீ நான் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அலையிற, லட்சத்தில் அட்வான்ஸ் ஆகணும் பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்காங்க. அங்கே கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போய் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. சுருதி வந்து பண்ணுறது ஒன்றுமே சரியில்லை அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி, தலையும் புரியலை வாழும் புரியலை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த மீனா பூ கட்டி வீடோட விற்றுக்கிட்டு இருந்தா, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அங்கேன்னு பூ கொடுப்பான். இப்போ மேரேஜுக்கு டெக்கரேஷன் அந்த இப்போ மாப்பிள்ளை பொண்ணு இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த அலங்காரம் மாதிரி பண்ணுவாங்க பாருங்கள், அதை பண்ணுறாங்களாம். அதுக்கு இந்த சுருதி புள்ள தான் வந்து இந்த கம்ப்யூட்டர்லேயே ஏதோ ஆன்லைனாக அதை வந்து அப்ளை பண்ணி விட்ருக்காங்களாம். பண்ணோடனே நிறைய ஆர்டர் வருதான், அதனால் சம்பாதிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. அதில் வந்த மாதிரி இல்லை. ஆனால் சுருதிக்கு வேண்டிய ஆஃபரை பூரா மீனாவை கொடுக்காங்க. மீனா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாங்கன்னா இந்த கோடீஸ்வரிக்கு அந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்குன்னு சொல்லுங்கள். அதனால் வந்து சுருதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அந்த ஆர்டரையும், சுருதிக்கு தெரிஞ்ச ஆர்டரெல்லாம் வந்து மீனாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நான் சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நான் கொடுப்பேன்னு சொல்லுவா, அவள் வீம்புக்கு தான் பேசுவா அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, நீங்கள் சொல்லுத மாதிரி சொல்லுங்கள். அந்த வீட்டில் நீனும் ரோகிணி தான் பணக்காரி, அவள் சாதாரண வீட்டிலேருந்து வந்தவா, உனக்குன்னு ஒரு கற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுங்க அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு, ஹலோ சுருதி எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்க மம்மி சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ளை நல்லா இருக்காரா அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன நல்லா இருக்காரு அப்படிங்கிறாங்க. நீ ஏண்டி தேவையில்லாத வேலை பார்க்குற, ஒரு கல்யாணம் முடிஞ்சு போன வீட்டில் வந்து மாமியார் அனுசரித்து போவியா, அங்கே சம்மந்தமில்லாத ஒன்றுமில்லாத டம்மி பீஸுகளை அனுசரித்து போவியா அப்படிங்கிறாங்க. மம்மி நீ என்னத்தை பேசுகிற அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு முத்துக்கு நீ ஆண்டி ஹெல்ப் பண்ணுற, அவங்களுக்கு தொழில் பண்ணான்னா பண்ணாட்ட உனக்கு என்ன, இதே அந்த வீட்டில் நீ பணக்கார பிள்ளை போனது நீனும் ரோகிணியும், நீங்கள் 2 பேரும் கெத்தாக இருக்கணும்டி. அவள் கெத்தாக இருக்கா இல்லாமல் போகிறான். அந்த வீட்டை பொறுத்த மட்டும் அவள் சமையக்காரி மாதிரி வச்சுருக்காங்க, அப்படி இருந்துட்டு போகிறான். அவளாம் தொழில் பண்ணி என்ன செய்ய போகிறான், நீ எதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுத்து ஆர்டர்லாம் பிடிச்சி கொடுக்கியா அப்படிங்கிறாங்க. உடனே நான் எங்கள் மாமி ஆர்டர் பிடிச்சி கொடுக்கேன், அவங்களுக்கு ஆன்லைனை பற்றி தெரியல, ஆன்லைனை பற்றி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சுருதி, நீ பண்ணது சுத்தமாக சரி கிடையாது. அந்த வீட்டை பொறுத்த மட்டும் மீனாவை மருமகளாகவே உங்கள் மாமி யாரும் ஏற்றுக்கிடலை, அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஹெல்ப் பண்ணுற அப்படிங்கிறாங்க. மம்மி நான் ஹெல்ப் பண்ணாலும் பண்ணாட்டலாம் அவங்க புருஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண தான் போகிறாரு, அவங்க நல்லா வளர தான் போகிறாங்க சரியா. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஆள் மீனா, எனக்கு பிடிச்சமான சாப்பாடாக இருக்கட்டும் பாதுகாப்பாக இருக்கட்டும் 2 பேருமே கொடுக்காங்க. அவங்க உரிமையாக நடந்துக்கிடும் போது நானும் உரிமையாக தான் நடந்துக்கிட முடியும். என்னைய கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் மீனா பார்க்குறாங்க, அப்போ நான் கூட பிறந்த அக்கா மாதிரி தானே பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அவள் எப்படி நான் கூட பிறந்த அக்கா, நம்ம ஸ்டேட்டஸுக்குலாம் பக்கத்துலேயே வருவாளா அப்படிங்கிறாங்க. எது மம்மி ஸ்டேட்டஸு, அன்பு தான் மம்மி ஸ்டேட்டஸு, அந்த ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு வந்து எப்போவுமே இருக்குது, அந்த உயர்வு அவங்களுக்கு எப்போவுமே இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுதாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. சுருதி நான் மம்மின்னு கூட என்னை மதிக்க மாட்டேறல அப்படிங்கிறாங்க. மம்மி நான் மதித்து தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் தான் மம்மி வந்து எப்படி மரியாதையாக நடந்துக்கிட மாட்டேறீங்க. மீனாமி முத்தியும் குறை சொல்லுறது தான் ஃபோன் அடிச்சிங்களா, அப்போ என் நலனுக்காக நீங்கள் ஃபோன் அடிக்கலை. மம்மி இனிமேலாம் எனக்கு அது சம்மந்தமாக ஃபோன் அடிக்காத, நான் ஆஃபரை கொடுத்து தான் அவங்க வந்து முன்னேறணும் கிடையாது,
நீ சொன்னாலும் சொல்லாட்டிலும் எனக்கு தெரிஞ்சவங்க ஆஃபர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வேன். ஆனால் நான் கொடுக்கல. இப்போதைக்கு அவங்க வந்து அவங்களுக்கே நிறைய ஆஃபர் இருக்குது. அவங்க பழக்கவழக்கம் வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நல்ல இதாக வருவாங்க, பெரிய ஆளாக வருவாங்க. நீனும் உன் சம்மந்தியும் போட்ட பிளான் வந்து பழிக்காது மம்மி, நீ ஃபோனை வச்சிரு அப்படிங்கிறாங்க. என் ஃபோனை வச்சுறாங்க. என்ன சம்மந்தி சுருதி என்ன சொன்னா, இனிமேல் ஹெல்ப் பண்ண மாட்டான்ல அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நான் எதுவும் ஆர்டர் எடுத்து கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கா வந்த ஆர்டர் தான் அப்படி இப்படின்னு சொல்கிறா. இல்லை சம்மந்தி, நான் 100% சொல்லுதேன். முத்துக்கும் மீனாவுக்கும் கண்டிப்பாக யாரும் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. மீனா குடும்பம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். 10க்கும் 50க்கும் வியாபாரம் பார்த்து சாப்பிடுற ஆட்கள். இன்றைக்கி வேலைக்கு போகல அப்படின்னு சொன்னால் மறுநாள் சாப்பாடு கிடையாது. அப்படி இருக்க ஆட்களுக்கு யார் அட்வான்ஸ் வந்து இந்த பூ அலங்காரம் பண்ணதுக்குலாம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று சுருதிக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் அவங்க பணம் கொடுப்பாங்க. சம்மந்தி எனக்கு தெரியாமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நான் நாசுக்காக சொல்லிக்கிறேன், சுருதிட்ட வந்து உடனே சொன்னால் இப்படி தான் பேசுவாள், நான் நாசுக்காக சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஈஸாகி போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு நம்ம வந்து சம்மந்திட்ட சொன்னால் அந்த பிள்ளை கேட்கணுன்னு பார்த்தா அதுவும் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணிக்கு ஃபோன் அடிச்சோன்னா ரோகிணிக்கு சரியான பயம். ஆகா ஆன்ட்டி வேறு ஃபோன் அடிக்கிறாங்களே, ஒரு வேளை நகை எடுத்து தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே பையன் பேசுவோம், எடுக்கலாம்னு தப்பாக போயிருன்னு சொல்லிட்டு ஹலோ ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சுருதி அம்மாவை கூப்பிட்டு நான் கோயிலில் பேசினேன், அவங்களும் ஒரு டம்மி பீஸாக தான் இருப்பாங்க போல், அவங்ககிட்ட பேசினா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சுருதி அம்மா என்னத்தையாவது பேசி சுருதியை வந்து முத்துக்கும் மீனாவும் ஹெல்ப் பண்ண நிப்பாட்டிடுவான்னு பார்த்தா அந்த பிள்ளை நானாக ஹெல்ப் பண்ணுறேன், அவங்க முகராசிக்கு அவங்க தொழில் நேர்மைக்கு அவங்களுக்கு வருது அப்படி இப்படின்னு பேசுது அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி நான் தான் சொல்கிறோம்ல, சுருதியோட தலையீடு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வராது, வர ஆர்டர் பூராமே சுருதி தான் வாங்கி கொடுக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விடுதாங்க. அந்த பணப்பைத்தியத்திட்ட நான் பேசினா வேறு வித்தியாசமாக பேசணுமா, என்ன பண்ண எனக்கு ஒன்றும் புரியலையே, நீ சுருதிட்ட பேசம்மா அப்படிங்கிறாங்க. நானா ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. நீ தாம்மா பேசணும், நான் நேராக நீ வேலை பார்க்குற பார்லருக்கு வரேன். வேலை பார்க்கணும் ஆன்ட்டி. இல்லைம்மா உன் பார்லருக்கு வெளியே வரேன் ஆட்டோவில், நீனும் வா, நம்ம 2 பேரும் போய் பேசுவோம் அப்படிங்கிற. இல்லை ஆன்ட்டி நான் வரல. இல்லை நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை பிடிச்சி நேராக ஸ்டூடியோ கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது ரோகிணிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி நான் வெளியே நின்றுக்கிட்டேன், நீனா பேசு, ஆன்ட்டி ஆட்டோவில் தான் இருக்காங்கன்னு சொல்லியே நீ பேசு, நீங்கள் இந்த மாதிரி மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு, அது மீறி அவள் பண்ணான்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வச்சுட்டு போகிறாங்க. சுதி அப்படிங்கிறாங்க. சுருதி வந்து உள்ளே இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சுருதி பல குரலில் பேசிகிட்டு இருக்காங்க. அதே டப்பிங்கில் ரோஹிணி குரலில் அப்படியே பேசுகிறாங்க. ரோஹிணிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன என் குரல்லே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பேசி முடிச்சோன்னே அவங்கள பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு நீ என்ன இப்போ வந்தீங்க, உங்கள் குரலை தான் கொடுத்துட்ருக்கேன் டப்பிங்க அப்படிங்க. என்கிட்ட குரல் கொடுத்துட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு குரல் மாற்றி ஒரு 3 குரலில் பேச சொன்னாங்க. சரி நம்ம வீட்டில் இருக்க மீனாக்கா குரல், உங்கள் குரல், ஆன்ட்டி குரல் 3 குரலையும் பேசினேன் அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லா குரலையுமே பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. அழகாக பேசிடுவேன், எந்த குரல்னாலும் ஒரு வாட்டி கேட்டால் போதும் அப்படிங்க. அப்படியா, என்ன ரோகிணி ஒரு நாள் என்னை தேடி வர மாட்டேங்களே, இன்றைக்கி வந்துருக்கீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி தான் அனுப்புனாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன விஷயம், எதுவும் செலவுக்கு வேணுமா ஆன்ட்டிக்கு, எவ்வளோ வேணும் அப்படிங்கிறாங்க. செலவுக்கெலாம் வேண்டாம், ஆன்ட்டி வந்து வெளியே ஆட்டோவில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என்னது நடக்கு, எங்கள் மம்மி ஃபோன் பண்ணி முத்துக்கு மீனா ஹெல்ப் பண்ண வேண்டாங்கிறாங்க, நீங்கள் வரீங்க, என்ன என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அது சம்மந்தமாக தான் வந்திருக்கோம் ஸ்ருதி, நீங்கள் மீனாவுக்குலாம் ஹெல்ப் பண்ணாதீங்க, மீனா வந்து தர டிக்கெட்டு, நீங்கள் பணக்காரங்க. ரோகிணி நீங்கள் பணக்காரங்க நானும் பணக்காரங்க அப்படின்னு பேசுறதுக்காக வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி தான் சொல்ல சொன்னாங்க, நீங்கள் அவளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதான், அப்படி பண்ண நல்லா இருக்காதான் அப்படின்னு ஆன்ட்டி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ண இடத்துல நீங்களும் இல்லை, நம்ம ஆன்ட்டியும் இல்லை. எனக்கு யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுங்கிறது என்னோடய முடிவு. ஏன் ரவி கூட சொல்ல முடியாது, என்ன அது ஏன் விருப்பம். அதை வந்து நீங்கள் தலையிடல ரொம்ப தப்பு ரோகிணி, உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் கேட்டால் பார்லர் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, 4 இடம் போகிறீங்க, உங்களுக்கு புரியாதா, ஆன்ட்டி தான் வந்து ஒன்றும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி நீங்கள் ஆன்ட்டியெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணால் ஆன்ட்டிக்கு சிங்ச்சா அடிங்க, எனக்கு அது அவசியமே இல்லை ரோகிணி, எனக்கு மனசில் பட்டதை பேசிட்டு போயிட்டே இருப்பேன் சரிங்களா. ஆன்ட்டி பண்ணது மிகப்பெரிய தவறு. நான் வந்து மீனாவுக்கு முத்து ஹெல்ப் பண்ணுறேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் இதில் என்ன அர்த்தம். ஒரு வீட்டில் இருக்கோம், 4 பேருக்கு உதவியாக தான் மனுஷங்களாக இருந்தால் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு உதவியாக மீனா இல்லை, உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நம்ம சாப்பிட்றதுக்குலாம் அவங்க சமைச்சு தரணும்னு அவசியமாக இருக்குது. சமைச்சு தராங்கல்ல, நம்மளை அக்கறையாக பார்த்துக்கிறாங்கல்ல. ஏன் நம்ம துணிமணி கூட சில நேரம் போட்டு வந்துடுறோம், அதை துவைச்சும் காய போடுறாங்க, காய போட்ட துணியை எடுத்துக்கொண்டு நம்மக்கிட்டே வந்து ரூம்லேயே கொண்டு கொடுக்குறாங்க. இந்த உதவி யார் செய்வா,
உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருந்தாலுமே செய்வாங்களா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான். ஆனால் அப்படி இருக்கும்போது மீனா எல்லா வேலையுமே செஞ்சு நம்ம கூட அன்பாகவும் ஐக்கியமாகவும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சின்ன உதவி பண்ணிட்டா நீங்கள் வந்து அது ஒரு குறையா சொல்லி அதுக்கு ஒரு வண்டி பிடிச்சி வந்து நீங்களும் ஆன்ட்டின்னு சொல்கிறீங்க. இது ரொம்ப தப்பு ரோகிணி, ரொம்ப தப்பு. நீங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா ரோகிணிக்கு ஒன்றுனா நான் பண்ணுவேன். அதே மாதிரி ரோகிணிக்கு ஒன்றுனா கூட மீனாக்கா பண்ணுவாங்க. எனக்கு ஒன்றுனா மீனாக்கா பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது நல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. சுற்றி சுற்றி என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. வெளில ஆட்டோவில் ஆன்ட்டி இருக்காங்க. அவங்க சொன்னதுனால தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றை புரிஞ்சுக்கோங்க ரோகிணி. ஆன்ட்டி சொல்லுதாங்கன்னு இனிமேல் வந்து என்கிட்ட பேசாதீங்க. நான் இவ்வளோ சாப்பிட்டா நான் யார்ட்டையும் பேசினதில்ல. பார்த்துக்கோங்க. எனக்கு வேலை இருக்குது கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிளம்பி போகிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிகிட்ட விஜயா கேட்குறாங்க. இல்லை ஆன்ட்டி நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். அவங்க கேட்குற மாதிரி தெரியல. இதுக்கு மேலே பேசினா எனக்கு மரியாதை இல்லாமல் போயிருமோன்னு பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. அதானே இந்த பணத்துமுறு பிடிச்சவர் தானே. இப்போ நான் வாரேன் என்ன பேசுகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ஸ்ருதியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணுங்கம்மா அவங்க இன்னொரு ரெக்கார்டிங் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க மாமியார் நான் எதுக்கு அவளுக்கு வெயிட் பண்ணணும், உடனே வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி உங்கள் மாமியாரா, உடனே உங்களை பார்த்து பேசணும், உடனே போகணுங்காங்க, நீ போய்ட்டு வாம்மா அப்படிங்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு ஆள் கிடையாது சார், நீங்கள் அவங்க என்ன பொருள் பேசணும்னு சொல்லுங்கள் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வராங்க. என்னம்மா நான் ஒரு மாமியார் உனக்கு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி நான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேனா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நான் வந்து இருக்கிறேன்னு தெரியல, நீ உடனே வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி என்ன விஷயமா வந்தீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொன்னாலாமா அதுதான், மீனாவுக்கு நினச்சக்கூடாது, ஹெல்ப் பண்ணக்கூடாது, இதான் என்னோடய முடிவு அப்படிங்கிறாங்க. உங்கள் முடிவை சொல்லி கேட்டு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவளுக்கு எந்த உதவியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி நான் சொன்னால் நீங்கள் கேட்டுருவீங்களா ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. நான் மாமியார்மா, நீ சொல்லி நான் எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான், நீங்கள் சொல்லி நான் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு ஏதாவது ஒன்றுனா எனக்கு தோணும் ஆன்ட்டி, என் வீட்டுக்காரரோ நீங்களே சொல்லி இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு சொல்லுற அளவுக்கு நான் ஆள் கிடையாது. சரி தானே, நீங்கள் போயிட்டே இருங்க. ஏன் ரோகிணி உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படிங்கிறாங்க. அம்மா மாமியாருக்குன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா அப்படிங்கிறாங்க. நீங்கள் மருமகளுக்கு மரியாதை கொடுங்க, மீனாவுக்கு மரியாதை கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லோரும் மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் மீனாவை எந்த அளவுக்கு ஒரு மாதிரி நடத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மேலே அவ்வளோதான் மரியாதை இருக்கும். நான் கூட வீட்டுக்கு வந்த புதுசில் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சுருந்தேன். நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சுத்தமாக மரியாதை இல்லை. என்றைக்கு மீனா நகையை உங்கள் பையனும் நீங்களும் களவாண்டு விற்றுட்டு அன்றைக்கி வந்து நாடகத்தை வீட்டில் போட்டீங்களா அன்றைக்கே உங்கள் மேலே உள்ள மரியாதை எனக்கு போயிடுச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் நான் மாமியாராக மனசுக்குள்ள நினைக்கிறதே கிடையாது. ரவிக்காக உங்களை ஆன்ட்டின்னு கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன். இதுதான் அந்த மரியாதையை நீங்கள் இழந்துடாதங்க, போய்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ ரொம்ப ஆடுற அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி நீங்கள் தான் நடன புள்ளி வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் டங்கு டக்கடி நங்குன்னு ஆடிட்டு கிடைக்கீங்க, முதல்ல அங்கே போய் ஆடுங்க, இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பில் விஜயா கிளம்பி போகிறாங்க. இங்கே ரோகிணி சிரிக்கிறாங்க. என்னைய மாதிரி வந்து சரி ஆன்ட்டின்னு அவன் சொல்லுவா, வசமாக ஆப்ப வச்சுட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்ன ஆன்ட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்காங்க. அவள் வந்து ரொம்ப திமிரு பண்ணுதாம்மா, நான் என்ன சொன்னாலும் ஏட்டி கூட்டி பேசுதான், ஒன்றைய மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி நான் வந்து அத்தையை மதிக்கணும், குடும்பத்தை மதிக்கணும்னு நினைப்பேன், ஆனால் ஸ்ருதி அப்படி இல்லை, பணத்திமிரில் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவன் என்னம்மா பணத்திமிரு, அவங்க அப்பா ஒரு இடத்துல வேலை பார்க்காம அக்கௌண்ட்டில் 300 கோடி ரூபா போட்டு வச்சுருப்பானா, இருக்க வாய்ப்பு இல்லைல்ல, மிஞ்சி போனால் 5 கோடியோ 6 கோடியோ போட்டு வச்சுருப்பான். அவனே அவ்வளோ பெரிய பணக்காரங்கும் போது உங்கள் அப்பா 300 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்காரு. அதுவும் ஒரு அக்கௌண்ட்டில் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருப்பாரு. அவர் மகன் நீ எவ்வளோ பண்பாக இருக்க, உன் முன்பு அவளுக்கு இருக்கா, நான் உன் குணம் அவளுக்கு கனவே காணாதுமா அப்படிங்கிறாங்க. சரி ஆன்ட்டி எனக்கு ரொம்பவே தலைவலிக்கு, வீட்டுக்கு போமா ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் பார்வதி வீட்டில் விட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. சரி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதி வீட்டில் கொண்டு விடுதாங்க. இங்கே நேராக ரோகிணி வீட்டுக்கு போயிடுறாங்க. ரோகிணி நினைக்காங்க இன்றைக்கி தெரிஞ்சிருமா பணம் இல்லைன்னு சொல்லிட்டு, பணம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்னு நினைக்காங்க. இல்லை 2 நாள் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதே நாள்னா கூட நம்ம ஃபோனை வச்சு நினைப்பாங்க, இப்போ வேறு யாரையாவது தலையை விட்டுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ சிட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சிட்டி தினேஷ் எப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. இப்போ பரவாயில்ல மூச்சு விட தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி ஏதாவது ஒன்றா நான் உனக்கு ஃபோன் அடிக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோனை போட்டு பாட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ வித்யா கால் பண்ணுறாங்க. வித்யா கால் பண்ணி என்னடி என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுட்ருக்கேன்டி அப்படிங்கிறாங்க. என்னடி அசால்ட்டாக அந்த பார்வதி ஆண்டி வீட்டில் வந்து பணத்தை ஆட்டையை போட்டு வந்து கொண்டு கொடுத்துட்டேன், இப்போதைக்கு பிரச்சனையும் முடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பணத்தை எங்கள் ஆண்டியும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலை, பார்வதி அண்ணியும் சம்பாதிக்கலை, அது தொலைஞ்சி போச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் எங்கள் ஆண்டி வந்து இந்த வீட்டில் பெரிய தியாகி மாதிரி காமிக்காங்க. பணத்தை வந்து காணலை வைக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாரேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே விஜயா வந்து அங்கே பார்வதி வீட்டில் பேசிகிட்டு இருக்கையில்
பார்த்தியா சுருதி ஓவராக பண்ணுறா, வைக்கிறா, ஆணையாகும் பூனையாகுங்கிறாங்க. அப்போ ஏன் அப்படி பண்ணுறா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போல்லாம் பணத்துமுறை தான் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் மீனா மாதிரி இருப்பாங்களா விஜயா அப்படிங்கிறாங்க. அவளை நான் மருமகளாகவே ஏற்றுக்கல, நீ வந்து என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நீ வேணா அப்படி நினைக்கலாம், ஆனால் அவங்க இன்றைக்கி நிலமையில் நல்லா முயற்சி பண்ணி நல்ல பெரிய ஆளாக வரப்போகிறாங்க. ஏன் மேரேஜ் டெக்கரேஷன்லாம் வந்து மீனா பண்ணோன்னா கண்டிப்பாக நல்லா வருவா. ஏன்னா அவன் நல்ல பிள்ளை, நல்ல சிந்தனை உள்ள பிள்ளை, எந்த தப்பான எண்ணம் இல்லாத பிள்ளை, அதனால் கண்டிப்பாக நல்லா வருவோம் அப்படிங்கிறாங்க. நீ இங்கே பாரு, இந்த மீனாவுக்கும் முத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்கிட்டலாம் பேசவே பேசாத, இன்னும் முகத்திலே முழிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி நீ என் ஃப்ரெண்டு தானே, ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. சரி பார்வதி, மற்ற கதைலாம் இருக்கட்டும், 2 லட்சம் இருக்குது, 2 லட்ச ரூபாய்க்கு எத்தனை பவுன் தங்க நகை எடுக்கலாம் சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏதோ செல்லில் பார்க்கலாம்னு சொல்லுதாவெல்லாம், எப்படி பார்க்கணுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்படி பாரு அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. ஓ, பவுன் இவ்வளோ வருதா, பவுன் விலை வேறு இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது, நகை எடுப்போமா அப்படிங்கிறாங்க. உடனே நகை எடுத்தால் நல்லது தான், என்கிட்ட பணம் எங்கே இருக்குது, உன்கிட்ட தான் 2 லட்சம் இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்வதி, அந்த 2 லட்சத்தை எடுத்துகிட்டு வா, நம்ம பணம் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம வந்து நகையை எடுத்து வந்துடுவோம், நேரம் தான் இருக்குல்ல. சரி, உன் நடன பள்ளி ஏதோ வந்து அரங்கேற்றம் கூட்டி போகணும் ஸ்டூடெண்ட்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அது நாளைக்கு தானே, நாளைக்கு போகும்போது ஒரு நகை போட்டு போனால் சூப்பராக இருக்கும்ல புதுசாக, அதான் நகை எடுக்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுக்க போகிறாங்க. இவங்க பார்வதி பணத்தை தேடி தேடி பார்க்குறாங்க, பணத்தையே காணலை. ஐயோ பணத்தை காங்களே, இப்போ வேறு விஜயா இப்போ நகை எடுக்க பணம் வேணும் போல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே இருக்காங்க. என்ன பார்வதி இன்னுமா எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே விஜயா, நான் பணத்தை காணலை அப்படிங்கிறாங்க. என்னது பணத்தை காங்கலையா, என்ன சொல்லுதா அப்படிங்கிறாங்க. அம்மா பணத்தை காங்கலை விஜயா அப்படிங்கிறாங்க. நல்லா தேடி பாரு, அங்கங்கே தேடி பார்க்குறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கோபம் வருது. பக்கத்தில் பார்க்குறாங்க, விஜயா நடனத்துக்கு ஆடக்கூடிய அந்த ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிருக்கு. இது யார் கொண்டு வச்சா அப்படிங்கிறாங்க. மீனா தான் கொண்டு வச்சுட்டு போனா, நீ தானே கொண்டு வந்து வைக்க சொன்னியா, நடன பள்ளிக்குள்ளே ட்ரெஸ்ஸை கொண்டு அங்கே வை துவைச்சி அப்படின்னு சொன்னியா, அதான் கொண்டு வச்சுட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அது மீனா தான் எடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு அவள் மருமக, அவள் எப்படி எடுப்பா அப்படிங்கிறாங்க. அவன் மருமகளா, அவளே மருமகளா நான் நினைக்கணும், அவள் தான் எடுத்துருப்பா. அவன் தம்பி ஆட்டையாண்ட போட்டான், அத்தனை பார்த்தா விட்டான், இல்லை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பணத்தை எடுக்கீங்களா, விடவே மாட்டேன்டி, ஒன்று விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அந்த பிள்ளை அப்படிலாம் கிடையாது, அந்த பிள்ளையை நீங்கள் சொன்னால் பாவம் தான் பிடிக்கும், அப்படிலாம் பேசாத அப்படிங்கிறாங்க. என்னது பேசாத, மீனா தானே அந்த துணியை கொண்டு வச்சுருக்கா, பீரோங்க தானே இருக்குது, அவள் தான் எடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாத அப்படிங்கிறாங்க. இல்லை அவள் தான் எடுத்துருப்பா, இப்போ அந்த மீன் அந்த வீட்டில் இருக்கலாம், வேறு எங்கேயும் ஊர் சுற்றலாம், நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி ஃபோன் அடித்து, ரோகிணி அந்த மீனா அங்கே இருக்காளா அப்படிங்கிறாங்க. ஏன் ஆண்டி மீனாவுக்கு ஃபோன் அடிக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, பார்வதி வீட்டில் அவள் தான் 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்திருக்கா, அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். ரைட்டு, ஏற்றி விடுவோம், பணம் நம்ம எடுத்தோம். இப்போ மீனா கதை சுற்றிட்டா, மீனா எப்படி ஆண்டி அங்கே வந்தாங்க அப்படிங்கிறாங்க. நான் தான்மா அந்த நடன பள்ளிக்குள்ளே ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சி கொண்டு அங்கே வந்து வையின்னு சொல்லிட்டு உன் கூட நான் அங்கே வந்தேன், சுதியை பார்க்க வந்தேன். இப்போ என்னன்னா இவன் வந்து இங்கே வந்திருக்கா, பணத்தை எடுத்திருக்கா அப்படிங்கிறாங்க. ஆண்டி மீனாவும் பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்க தம்பி பற்றி அப்படியே வந்துருச்சா அப்படி இப்படி ஏற்றி விட்றாங்க. ஆமாம்மா, அவன் தம்பி வந்து அங்கங்கே ஆட்டையை போடுவான் ரோட்டில், இவன் வந்து வீட்டில் ஆட்டையை போடுதா, இவளை விடவே கூடாது, அவங்க இருக்காளா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். எப்பா, நம்ம திருடுனது அங்கே கை மாறிட்டு, மீனாவை வச்சு செய்ய வேண்டியதான். மீனாவை எப்படி இந்த வீட்டு விட்டு அனுப்புறது, மொத்த வீட்டு விட்டு எப்படி அனுப்புறது, நம்ம போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணோம். நம்மளாக செஞ்ச கதை வந்து அசால்ட்டாக மாறுது, யாரோ எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி மீனாங்க இல்லை அப்படிங்கிறாங்க. ஊர் சுற்ற போயிருப்போம், நான் வாரமாக ஒரு 1/2 மணி நேரத்தில் அவளுக்கு வச்சு வந்து செஞ்சுக்கிட்டுதேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். மீனா காங்கலை வரட்டும், ஆண்டியும் வரட்டும், வரும்போது நம்ம பக்காவாக ஏற்றி விட்டு இந்த முத்தையும் மீனாவும் ஒரே இடமா அந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுடலாம், ஏக ஜாலி, நம்மளை ஏற்றவங்க காளி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் விஜயா வந்து பார்வதி சொல்கிறாங்க, பார்வதி இந்த மீனை தான் எடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, எதுக்கு எடுத்தாலும் இந்த மீனா பிள்ளையை குறை சொல்லுறது, விலையை விடு, அந்த பிள்ளை எப்படி எடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ எடுத்தியா அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ விஜயா இப்படிலாம் பேசுகிறேன் அப்படிங்கிற பிறகு, நீ வந்து எடுக்க மாட்டேன், நானும் எடுக்க மாட்டேன், அப்போ எடுத்து யார், துணி வச்சு தவத்தானே. விஜயா அப்படிலாம் சொல்லாத, ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படி இப்படி, ஸ்டூடெண்ட் என்ன மேலே வந்து எடுக்கிறாங்க அந்த ரூமில் வந்து அப்படிங்கிறாங்க. என்ன விஜய் அப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. நான் அப்படி தான் பேசுவேன், மீனா மேலே போய் நம்ம பெட்டிஷன் கொடுப்போம் வா அப்படிங்கிறாங்க. பார்வதி என்ன அப்படிங்கிறாங்க. பார்வதி என்ன விஜயா அப்படிங்கிறாங்க.
வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி பெட்டிஷன் கொடுக்கணும், பணத்தை காணலை அப்படிங்கிறாங்க. பணத்தை காணலையா, என்ன என்ன விவரத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. விவரத்தை சொல்கிறாங்க. யார் எடுத்தாலும் உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு டவுட் இருக்குது, ஆனால் நாங்கள் பார்க்கல அப்படிங்கம்மா. பார்க்கலன்னா டவுட்டு சொல்ல முடியாது, அதில் ரேகை இருக்கும், அந்த ரேகையை வச்சு யார் யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அவ்வளோ ரேகையும் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் யாரெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, 2 நாளுக்கு வந்தவங்ககிட்ட பேரை பூரா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லா பேரையுமே சொல்கிறாங்க. என்ன நீ ரோகிணி பேர்லாம் சொல்கிற அப்படிங்கிறாங்க. ரோகிணி தானே வீட்டுக்கு வந்தா, அதை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, இவளுக்கு 2 லட்ச ரூபாலாம் ஒரு கொசு மாதிரி அப்படிங்கிறாங்க. கேட்டாங்க, சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் அவங்க விசாரிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நாங்கள் விசாரிச்சுட்டு அப்புறம் அந்த ரேகையை பார்க்க வரோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. விஜயா நினைக்கிறாங்க, எனக்கு இந்த 2 லட்சம் கிடைக்கல, உன்னை உள்ளே அனுப்பி உன்னை இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக அனுப்புகிறேன் பாரு மீனா அப்படின்னு சொல்லி கடுப்பில் வெளியே வராங்க ஸ்டேஷன் விட்டு. பார்வதி ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. என் பணம் போனால் போயிட்டு போட்டோம், நான் உழைச்ச பணம் இல்லை, ஆனால் இந்த மீனாவை வீட்டை விட்டு எப்படி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். இது ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கம்ப்ளைண்ட் வச்சு தான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஜய் எப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லை அவளை வீட்டை விட்டு அனுப்பியே தீருவேன், அவளை தான் கண்டிப்பாக உள்ளே போக போகிறான், போட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சிரிக்கிறாங்க விஜயா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.